வாழ்நாள்ல ஒரு தடவையாவது இந்த மலைக்கு போயிடணும் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மலை. 18 சித்தர்கள் வாழ்ந்ததா இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிறதா நம்பப்படுற மலை தான் சதுரகிரி மலை. அப்படிப்பட்ட மலைக்கு தான் திருநெல்வேலியில இருந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணகோயில் பக்கத்துல இருக்கிற சதுரகிரி மலைக்கு போய் ரீச் ஆனோம். திருநெல்வேலியில இருந்து ஒரு 137 கிலோமீட்டர் வரும். நாங்க போனது ஆடி அமாவாசை அப்படிங்கறனால கூட்டம் நல்லாவே இருந்தது. ரீச் ஆன உடனே ஒரு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியிலே கருப்பசாமி கோவில், வனப்பேச்சி அம்மன் கோவில்னு இப்படி நிறைய கோவில்களை நீங்க பார்க்கலாம். கோவில்கள் மட்டும் இல்லாம மாங்கனியோடை, வழுக்குப்பாறை, சங்கிலிப்பாறை, நாவல் ஊத்து, கோரக்கர் குகைன்னு இப்படி எல்லா இடத்தையும் நீங்க கடந்து தான் போவீங்க. இப்படி ட்ரெக்கிங் பண்ணி ஒரு 4 மணி நேரத்துல நாங்க சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க போயிட்டு 2500 வருஷம் பழமையான சிவபெருமானை கும்பிட்டுட்டு அங்கேயே பக்கத்திலேயே ஃப்ரீயா அன்னதானம் போட்டாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூரத்திலே சந்தனமகாலிங்கம் கோவில் இருக்கு. அங்கதான் சிவபெருமான் சந்தன ரூபத்துல மக்களுக்கு கம்பீரமா காட்சி கொடுப்பாரு. அப்படியே கும்பிட்டுட்டு மலையில இருந்து கீழே இறங்கிட்டோம். முன்னாடி ஆடி அமாவாசை மட்டும்தான் இந்த சதுரகிரி மலைக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப வாரத்துல 7 நாளும் அலோவ் பண்றதா கேள்விப்பட்டோம். நீங்க போறதா இருந்தா அதிகாலையிலே அங்க ஒரு 7-8